நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். யூதா 9வது அதிகாரம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாக குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். நார்மலா ஒரு மனிதன் இந்த பூமியில மரித்த பின்பு பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் தேவனுடைய நியமத்தின்படி நடந்திருந்தார்கள் என்றால் மேல்பாதாளத்துக்கு போவாங்க. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக பிசாசுடைய வழியில போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கீழ்பாதாளத்துக்கு போவாங்க. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக வந்து அவர் பிசாசுடைய சகல கிரியைகளையும் ஜெயித்து மரணத்தையும் ஜெயமாக விழுங்கின பின்புதான் பரதீசு உண்டாயிற்று. மேல்பாதாளம் அப்படியே பரதீசுக்கு வானத்திற்கு மூவ் ஆயிடுச்சு. பூமியின் ஆழத்தில் தான் மேல்பாதாளமும் இருக்கு. மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவனாக இருந்தாலும் அவனோட ஆத்மாவும் அவனோட ஆவியும் எங்க போய் ஆகணும்? அந்த மேல்பாதாளத்துக்கு போய் ஆகணும். இப்போ அங்க வரல. உடனே இவன் தர்க்கம் பண்றான் மிகாவேல் கிட்ட, எங்க மோசே இங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்றான். என்ன பண்ணார் கர்த்தர்? 2 பேர் தான் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கிறோம். அப்படியே வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர் தான். யாரு? ஏனோக்கு, எலியா. ஆண்டவர் இயேசு அவருடைய ரகசிய வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், உயிரோடு இருக்கிற அவருடைய மனவாட்டியும் எடுத்துக்கொள்ளப்படுவாள். ஹல்லேலூயா. மோசே ஒன்ஸ் மரிச்சிட்டான் அப்படின்னாவே அவன் ஒன்று மேல்பாதாளத்துக்கு போயிருக்கணும். அங்கே ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுக்கும் மிகாவேலுக்கும் ஒரு தர்க்கம் உண்டாகிறது. கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவனுடைய சரீரத்தை மறுரூபமாக்கி அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டார். கடைசியில மோசே ஒரு காரியத்திற்காக தேவனிடத்தில் கெஞ்சுகிறான். பல லட்சம் மக்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அடிமைத்தனப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு போய் கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தை ஏற்றுக்கொண்ட மோசே அந்த கானான் தேசத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு. இவர்கள் தண்ணீருக்காக ஒரு பெரிய போராட்டம் பண்ணின பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். இவன் என்ன பண்ணிட்டான்? கண்மலையை அடித்து விட்டான். ஸோ அந்த ஒரு காரியத்தை நிமித்தம் நீ என்னை விசுவாசியாமல் போனபடினாலே, நீ என்னுடைய நாமம் பரிசுத்தப்படுத்த நீ தவறினபடினால அந்த தேசத்துக்குள்ள நீ போகவே மாட்டே அப்படின்ட்டு. நம்ம மனசுல ஒரு கேள்வி, இவ்வளோ விஷயங்கள் பண்ணினானே, இந்த ஒரு விஷயம் தானே போனா போதுன்னு ஆண்டவர் மன்னிச்சிருக்க கூடாதா? அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, அங்கே ஒரு மறுரூப மலை இருக்கிறது, அந்த மலையில் ஒரு நாள் நம்ம ஆண்டவர் இயேசுவை சந்திக்க போகிறோம், அந்த மலையை மட்டும் பார்த்துடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரே ஆசை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? உபாகமம் 34வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்த்தோம்னா, பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரியோக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயர் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்சமரங்களின் பட்டங்களின் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கிய சமனான பூமியும் காண்பித்தார். எல்லாத்தையும் காண்பிச்சார். பாருப்பா, இதுதான் நீ கூட்டிட்டு வந்த ஜனங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம். நீ வேணா இந்த மலை மேலிருந்து என்ன பண்ணிக்கோ, பார்த்துக்கோ, ஆனாலும் உன்னை அந்த தேசத்துக்குள்ள நான் போக விட மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பேத்பெயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். கர்த்தர் அவருடைய 2 பகுதியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னதான் பரிசுத்தமாய் ஜீவித்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா கூட அதற்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு சரி கட்டப்படும்.
மோசே குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவர் நீதியில் பரிசுத்தர். புரியுதா? இன்னைக்கு அநேக திருச்சபை மக்களோட மனசுல என்ன இருக்குன்னா, நாம கிறிஸ்தவர்கள்னா நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தா கர்த்தர் அங்கீகரிப்பாருன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை போல வடிகட்டின முட்டாளுங்க வேற யாருமே இல்லை. நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம், எப்படி வேணாலும் வாழலாம், கர்த்தர் நம்மளை தொடர்ந்து மன்னிச்சுட்டே இருப்பார் நம்ம நினைச்சோம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நீதிமானுக்கு சரி கட்டப்படும். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நீதியை சரி கட்டிட்டார், நீ அந்த தேசத்துக்குள்ளேயே போக போறது இல்லை. ஏன் ஜனங்க தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்த மோசேக்கே இந்த கதினா நம்ம எந்த அளவிற்கு நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்களை புரிய வைக்க வேண்டும் ஆண்டவர். ஆனால் இன்னொரு பக்கம் அவர் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தானோ, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ, அதற்கு ஒரு கர்த்தர் அப்படியே மறுரூபமாக்கி எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற நினைக்கிற கிஃப்டை பிசாசு தடை பண்ண முடியுமா? நீதியை சரி கட்டாம இருந்தா கேட்பான். ஏன் அவன் ரெடியா அங்க நின்றுட்டே இருக்கான் கர்த்தருடைய சமூகத்துல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்தும் குற்றப்படுத்துவதற்கு அவன் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். அப்ப அவர் என்ன பண்ணணும், பரலோகத்துக்கு போறதுக்கு அவருடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தணும்னா அவங்களுக்கு செய்யற தப்பான காரியத்துக்குள்ள இங்கேயே சரி கட்டியே தீரணும், இங்கேயே திருத்தி ஆகணும், அடிச்சு உதச்சு நம்மளை திருத்தித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அவார்டையும் கொடுத்தாரு. என்ன அவார்டு? அப்படியே அவனை பாதாளத்துக்கு அனுப்பாம தூக்கிக்கிட்டார் மேல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ எப்படி இந்த எலியா மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான், இவனை மரணத்தை கண்டும் இவனை எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. மத்தேயு 17வது அதிகாரம் 1-3 வசனங்கள்ல பார்த்தோம்னா, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீஷர்களோடு மறுரூபம் அடைக்கு போகும் பொழுது அங்கே இவர்கள் இருவரும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்லாக்கியம் அவனுக்கு எப்படி கிடைச்சு? சில விஷயங்களை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் நிதானித்து பார்க்கலாம். முதலாவது, யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11வது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். இதை நீங்கள் அப்படியே தோற்றத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் மாதிரி தெரியும். இதை ஆவிக்குரிய அர்த்தத்தோடு ஆழத்தோடு பார்க்கணும். மோசே பெரியவனான காலத்தில், இன்றைக்கு நாம் ஒரு காலகட்டத்தில் கர்த்தரை அறியாத மார்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம், கர்த்தரை அறியாத குடும்பத்தில் பிறந்து நம்ம அவர்களுடைய மார்க்கத்தில் போயிருக்கலாம், இல்லை சபைக்குட்பட்டிருந்தும் கூட நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் தன்னுடைய அன்பின் மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தின பின்பு நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறி கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது குழந்தையாக நம்ம பிறந்து நம்ம கிறிஸ்தவனாக வளர ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு வயசு இருக்கிறப்ப அதுக்கு தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியாது, அது எந்த பாத்திரத்தில் இருக்குன்னு தெரியாது, அது எப்படி எடுத்து கொடுக்கணும்னு தெரியாது. ஸோ ஒன்று நம்மக்கிட்ட தாய்கிட்ட கேட்க, இதை எடுத்து கொடுங்கம்மா, எனக்கு தண்ணி தாகன்னா நம்ம உடனே போய் டம்ளரில் போய் தண்ணி எடுத்து போய் கொடுப்போம் இல்லையா? சாப்பாடு வேணும்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன தட்டில் போட்டு பிசைஞ்சு அது கையில் கொடுப்போம். பாதி கீழே சிந்தும், பாதி சாப்பிடும். புரியுதா? இப்போ சிந்தி சாப்பிட்றப்ப நம்ம பேசாமல் இருப்போம். ஒரு வயசுக்குள்ளே சாப்பிட்றப்போ 10 வயசுல சிந்தி சாப்பிட்டுச்சுன்னா தட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கேட்குறோம். அம்மா தண்ணி எங்கே இருக்குதுமா, தண்ணி எப்படிமா எடுக்கணும்னு கேட்டுச்சுன்னா டம்ளர் எடுத்து தண்ணி பாத்திரத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்னு தெரியாதா? அதே போல தான் பரலோகமும் நம்ம என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக பிறந்து வளர ஆரம்பிக்குமோ, வளர வளர நம்முடைய காரியங்களை பரலோகம் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். மோசே பெரியவனான காலத்தில், கிறிஸ்துவுக்குள் நாம் வளருகின்ற காலத்தில் சகோதரர்கள் சுமை சுமைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபைக்குள்ள எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் இருப்பார்கள். ஒரு காலத்தில் மாம்சத்திற்கு இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்துட்டு இன்னைக்கு பாவ சுமையை சுமந்து கொண்டு இருப்பார். இன்றைக்கு தேவனை அறியாத மக்கள் வெளியே, திருச்சபைக்கு வெளியே சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
பல தவறான மார்க்கங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நரகத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு மனசில் இருக்கும் என்னது, ஐயோ நான் ஒரு நல்ல சமாதானமான வாழ்க்கை வாழணும்னு மனசில் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு வழி தெரியாது. ஏன்னா ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படி சிருஷ்டியானது ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் யாரோ அவங்கெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு அவங்க அடிமைப்பட்டிருக்கிறாங்க. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், அடிமைப்படுத்தி இருக்கிறவர் கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று, அதன் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று, அது வரைக்கும் அவங்க மேல பாவ சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ மோசே பெரியவனான உடனே சுமை சுமக்கிறத பார்த்து அவங்க மனசு அங்கலாய்க்குது, பரிதபிக்குது. இன்னைக்கு முதல்ல நம்முடைய திருச்சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் யாராச்சும் சுமையில் இருக்கிறாங்கனாலும் சரி, அவரை அறியாத மக்கள் சுமை சுமக்கிறாங்கனாலும் சரி, இதற்காக முதல்ல பரிதபிக்கிற இருதயம் இருக்காங்க. திருச்சபைக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகள் அறிந்தோ அறியாமலோ ஒரு பாவம் செய்து விட்டார்கள் என்றால், இடறி கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே அவன் விழுந்து போயிட்டான், அவன் பின்வாங்கி போயிட்டான். கர்த்தரை அறியாத மக்களா இருந்தா, ஐயோ நான் கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறேன்ப்பா, நான் அவருடைய பிள்ளைப்பா, நான் கிறிஸ்டியன், அவர்களாம் நான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு அவர்களை உடனே புறம்பாக்கி போட்டுறோம். ஆனா மோசே பெரியவனான காலத்தில் சுமை சுமக்கிறவர்களை பார்த்து அவன் பரிதபித்தான். அவர்களை கடினமாய் நடத்துகிற ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். அன்னைக்கு அவனுக்கு சத்துரு எகிப்து, இன்னைக்கு நமக்கு சத்துரு யாரு? பிசாசு. பிசாசு யாரையெல்லாம் பாவம் செஞ்சு இப்படியெல்லாம் அவர்களை தவறான பாதையில நடத்தி கொண்டு போகிறானே, பிசாசுடைய கிரியைகளை கொன்று அவர்களை நல்வழிப்படுத்தணும். இந்த காரியத்தை முதல்ல நம்ம செஞ்சாதான் நம்ம கிறிஸ்தவர்கள். இப்படி நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். அப்படி ஒரு மாற்றங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா? அந்த பரிதாபிக்கிற உணர்வு, இரக்க உணர்வு வரல அப்படின்னா நாம அவர்களை விடுவிக்கணுங்கிற எண்ணமும் நமக்கு வராது. ஆண்டவர் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும் பொருட்டு இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவன் எகிப்தியனை சரீரத்தில் கொண்டு போட்டான். நாம போய் இன்னைக்கு யாரையும் போய் சரீரத்தில் போய் கொண்டோம்னா ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். நம்ம பிசாசுடைய கிரியைகளை அழிக்கணும், புரியுதா? அந்த பாவத்தை அழிக்க பார்க்கணும், பாவிகளை நேசிக்க பார்க்கணும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இன்றைக்கு திருச்சபை மக்களுக்கு தெரிவதில்லை. ஆத்ம ஆதாயமே செய்யறது இல்லை, அதுக்கு பதிலாக எல்லா ஆத்மாக்களையும் புறம்பா தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது காரியம் பாருங்க, கேத்தூராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த பிள்ளைகளுள் ஒரு பிள்ளை மீதியான். இந்த மோசே எகிப்து தேசத்துல இருந்த பொழுது, அரண்மனையில் இருந்த பொழுது நிறைய விஷயங்களை கத்துக்கொண்டான். வார்த்தையில் வல்லவனா இருந்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராஜகுமாரர்கள் அவங்க எல்லாத்தையும் ஒரு காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல் படி அவங்க ஒவ்வொரு கிளாஸாக போய் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு டீச்சர் வருவாங்க. அப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பட்டயத்தை எடுத்து எப்படி வார் நடத்தணும், யுத்தம் எப்படி செய்யணும், அம்பு எய்கிறது எப்படி, இப்படி ஒவ்வொரு கலையும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். புரியுதா? அப்ப மோசே பார்வோன் குமாரத்திட்ட வளர்ந்துட்டு இருக்கானே, அப்ப அவன் சகல கலைகளையும் கற்று தேர்ந்திருக்கிறான். பார்வோன் இவனை கொலை செய்ய தேடுகிறான். உடனே இவன் மீதியான் தேசத்துக்கு வந்துட்டான். அங்கு சிப்போராலை கல்யாணமும் செய்து கொள்கிறான். அவனுக்கு குழந்தைகளும் பிறக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை மக்களா இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல. இந்த மீதியான் வம்சத்தில் சிப்போரால் பிறந்திருந்தாலும் இந்த மோசே சிப்போராலுக்கு கர்த்தரை பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்திருந்தான். தன்னுடைய மூதாதையர்களை பற்றி தெளிவாய் சொல்லி கொடுத்திருந்தான். கர்த்தருடைய உடன்படிக்கை முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருந்தான். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கத்தில் முதல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி கொடுக்குறோம். இந்த வயிற்று பொழப்புக்காக அவங்களுக்கு இவ்வளோ பிரயாசப்படுற நாம் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்தில் அவங்களுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை பற்றி, கர்த்தருடைய கட்டளைகளை பற்றி எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். கர்த்தர் இவனை ஓரே பருவத்தில் போய் இவனை சந்திக்கிறார். சந்தித்து இவனை அழைக்கிறார். நான் உன் மூலமாக உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்ல போகிறேன், வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு செல்லும் பொழுது கர்த்தர் இப்போ அவனுக்கு எதிராக அவனை கொல்ல வகை பார்க்கிறார். நமக்கு இப்போ ஒரு கேள்வி தோணலாம் அநேகருடைய வாழ்க்கையில், என்னது? கர்த்தர் தான் என்னை தன்னுடைய ஜனமாக அழைத்தார். ஓகே, நான் கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்களில் நிறைய முரண்பாடு தெரிகிறது என்னோட வாழ்க்கையில். நான் நினைக்கிறது போல எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, எல்லாமே மாறாவே நடக்குதே, எல்லாமே எதிராகவே நடக்குதே அப்படின்னு 1008 கேள்விகள் நம்முடைய மனசில் தோணலாம். ஆனால் அதுக்கு என்ன காரணம்? நான் என்ன காரணம்? எந்த விஷயத்தில் நான் காரணமாக இருக்கேன்னு யோசிக்கணும். இங்கே மோசேக்கு அந்த யோசனை வரல,
சிப்போரால் தான் யோசிக்கிறா. என்னது? ஆபிரகாமின் மூலமாக கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையின் அடையாளம் என்னது? ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். மோசேவுடைய பையனுக்கு விருத்த சேதனம் பண்ணல. உடனே சிப்போராளுக்கு ஞாபகம் வருது, ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன்னுடைய மகனுக்கு அவள் உடனடியாக விருத்த சேதனம் பண்ணுகிறாள். தன்னுடைய புருஷனை காப்பாற்றுகிறாள். புரியுதா? ஏன் அவ சமயோஜித புத்தியுடன் செயல்பட முடிந்ததுன்னா, மோசே தன்னுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்திருந்தா, மனைவி கேட்டு தெரிஞ்சு வச்சிருந்தா. இந்த காலகட்டத்தில் மனைவிகள் கல்யாணமான உடனே புருஷன்கிட்ட என்ன கேட்பாங்க? ஏங்க என்ன 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 இருக்குது? நிலம் இருக்கா? வீடு இருக்கா? உங்கள் தாத்தா பாட்டி சொத்தெல்லாம் உங்களுக்கு இருக்கா? உங்கள் அம்மா அப்பாலாம் ஏதாவது சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஏதாச்சும் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களா? பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? எத்தனை பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க? எதோ எஃப்டி போட்டு வச்சுருக்கீங்களா? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கா? மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கா? ஆனால் சிப்போரா கல்யாணம் ஆனோடனே மோசே கிட்ட என்ன கேட்டா? உன்னுடைய தேவன் யார்? அவருடைய கட்டளை என்ன? உங்களை எப்படி வாழ சொல்லியிருக்கிறாரு? என்னென்ன பிரமாணங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு? உள்ள மூதாதையெல்லாம் யாரு? அவங்களுக்கு கர்த்தரோடு இருந்த உறவு என்ன? இத்தனையும் அவ கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கா. இன்னைக்கு நாம சொல்லிக் கொடுக்குறோமா பிள்ளைகளுக்கு முதல்ல கர்த்தரை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய கற்பத்தில் கொடுக்கறதுக்கு முன்னதாகவே அவர்களை குறித்து கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி தான் அனுப்புகிறோம். அதனால் இந்த வயிற்று பொழப்புக்கு உண்டான காரியத்தை குறித்து பெருசாக நம்ம அலட்டிக்க வேண்டியது இல்லை. அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு மேஜையிலிருந்து கீழே விழுந்த அந்த துணிக்கைகளை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா லாசருக்கு தான் ஆபிரகாமோட முடி கிடைச்சது. ஐஸ்வர்யவானுக்கு கிடைச்சதா? மூன்றாவது காரியம், யாத்திராகமம் 24வது அதிகாரம் 15-18 வசனங்கள். சீனாய் மலை மேலே போயிட்டு 40 நாள் இருக்கிறான். கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்றான்? பிரமாணங்களை பெற்றுக்கொள்கிறான். மோசே மலையின் மேல் ஏறின பொழுது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். பாருங்க, 6 நாள் ஒரு பேச்சும் இல்லை. நம்ம அப்படி இருப்போமா? நமக்கு சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்ச உடனே தட்டா புட்டால்னு ஆரம்பிக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே ஆராதனை முடித்து எல்லாம் வெளியே போங்க, நம்மளை துரத்திடணும். அதுக்கு மேலே நம்மளை இங்கே வச்சுருந்தா இருக்கிறதுக்கு மனசு ரெடியாக இருக்கா? 40 நாள் இரவும் பகலும் சீனாய் மலையின் உச்சியில் இருந்து கர்த்தர் பேசுகிறார். இவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்கறதுக்கு நம்மளால் முடியுமா? இன்னைக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே சத்தியத்தை கேட்க திருச்சபை மக்கள் தயாராகவே இல்லை. இப்போ எவ்வளோ சீக்கிரமாக ஷார்ட்டாக முடிச்சு நம்மளை அனுப்பிச்சா போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக? அதுக்கு மேலே பொறுமையாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்க முடியுதா? ஏங்க 40 நாள் ஒரு மனுஷன் கேட்டிருக்காங்க. இன்னொன்று, 40 நாள் அவனோட சரீரத்தில் ஒரு வேலையும் நடக்கல. பாருங்க, நமக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சுன்னா பசிக்குதா? காலையில் எழுந்தோடனே மோஷன் போவோம், யூரின் போவோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம யூரின் போகணும்? இத்தனையும் ஆஃப். மோசையோட விஷயத்தில் இந்த சரீரத்தின் கிரியைகள் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் ஆவிக்குள்ளாகிற மேன்மையான அனுபவம். நாம் எந்த அளவுக்கு ஆவிக்குள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த சரீரத்தின் கிரியைகள் எல்லாமே போக. அந்த சரீரத்தில் பல்ஸ் எல்லாம் இருக்குது, காது கேட்குது, ஆத்மா கர்த்தர் சொல்கிற விஷயங்களை வாங்கிட்டே இருக்கு. இதுதான் அந்த 40 நாளும் நடக்குது. இப்படிலாம் நம்மளால் இருக்க முடியுமா? பாஸ்டர் ஒரு உபவாசம் கூட்டம் 1/2 நாள் போட்டாருன்னா வரதுக்கு நம்ம யாருமே ரெடியா இல்லை. தேசத்துக்காக ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கூப்பிட்டா வரதுக்கு எத்தனை பேர் நம்ம ரெடியா இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், திறமைகளை கொடுத்துருக்கிறார். இந்த திறமைகளை எல்லாம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவோ பயன்படுத்தி கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துகிறோமா? நல்ல கட்டடக்கலை முதற்கொண்டு எல்லாத்தையும் கற்று வச்சிருக்கிறான் மோசே. அவன் கற்றுக்கிட்ட அந்த திறமையை கர்த்தர் இப்போ பயன்படுத்துகிறார். எதுக்கு தெரியுமா? தனக்காக ஒரு கூடாரத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக. அந்த கூடாரத்தை எப்படி ஆயத்தப்படுத்தணும்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. அவ்வளவையும் பொறுமையாக நம்ம கேட்டுக்கிட்டு வரோம். அவ்வளவு பொறுமை முதல்ல நமக்கு இருக்கா? வார்த்தையை கேட்கறதுக்கு ஆசை இருந்தால் தானங்க பொறுமை இருக்கும். சினிமா போய் பார்க்கணும்னு ஆசை இருக்குது, எவ்வளோ கியூ நின்னாலும் பொறுமையாக நின்று டிக்கெட் வாங்க முடியுது. கூட்டத்தை பார்த்தா வந்துட முடியுதா? வெயில்னாலும் பரவாயில்ல, காஞ்சினாலும் டிக்கெட் வாங்குவோம். வாங்கி போய் பார்த்துட்டு வந்தே ஆகணும். இந்த உலகத்தில் எத்தனை விஷயங்களுக்கு பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அந்த ஆசையும் பொறுமையும் நம்மகிட்ட இருக்கா? கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் இன்றைக்கு அந்த பொறுமையோடும் தாகத்தோடும் ஆசையோடும் கேட்கிற பக்குவமே இல்லை, உள்வாங்குகிற பக்குவமே இல்லை. சும்மா ஒன்று தூக்கி கொடுத்துடல அவர் வாட. 40 நாள் இருந்து எல்லாத்தையும் கேட்டது மட்டும் இல்லை, அப்படியே கேட்ட மாதிரி செய்து முடித்தான். அதில் ஒரு சின்ன பாயிண்ட்டை கூட மோசே மிஸ் பண்ணலை.
100% பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்தான். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை, தாளந்துகளை முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்திற்காகவும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் பயன்படுத்துகிறோம். அன்றைக்கு அவனுடைய திறமை முழுவதையும் கர்த்தருக்காக பயன்படுத்தினான். ஆனால் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்கிறோமா இல்லையா? நமக்கு எப்படி திறமை இருக்கோ அந்த லைனில் நம்ம போய் நாளுக்காக சம்பாதிக்கணும் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஏன் நம்ம அந்த தாளந்துகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்துவதில்லை? ஏன் ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம்? ஏன் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பதில்லை? தயவு செய்து திருச்சபை மக்கள் யோசித்து பார்க்கணும். நம்ம உடனே கத்தட்ட போய் முறுமுறுப்போம், ஆண்டவரே நம்ம நம்பி இத்தனை வருஷம் வந்தனே எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்வோம். எங்கே காரணம்? நம்ம தான் காரணம். புரியுதா? இன்னொரு விஷயம் பாருங்கள், பொறுமைனா சாதாரண பொறுமை இல்லை. இவன் எகிப்தியரோட அரண்மனையிலேருந்து நிறைய நல்ல விஷயங்களையும் கற்றுக்கிட்டான், நிறைய தப்பான விஷயங்களையும் கற்றுக்கிட்டான். ஏன்? அங்கே விக்கிரக ஆராதனை. அப்போ அவங்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு இருந்த மந்திரங்கள் எல்லாமே கற்றுட்டு இருப்பான் இல்லையா? எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். புரியுதா? இப்போ கர்த்தருக்காக இவன் ஊழியம் செய்ய போகணும். கர்த்தர் ஒரு பக்கம் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தி கொள்ளுவார். இன்னொரு பக்கம் பரலோகம் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை வெளியே எடுத்தாகும். புரியுதா? கர்த்தர் இப்போ அவ்வளவு வாக்கில் வல்லமையாக இருந்தான் அப்படின்னா எவ்வளோ மந்திரங்கள் அங்கே சொல்லிட்டு இருந்திருப்பான். இங்கே 40 வருஷம் இங்கே மீதியானுடைய தேசத்தில் வச்சிருக்கிறார். இந்த 40 வருஷம் அவன் என்னென்ன தப்பாக கற்றுக்கிட்டானோ அத்தனையும் மறக்க வச்சிட்டார். 40 வருஷம் ஆச்சுங்க அவன் வாழ்க்கையில் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்துறதுக்கு. கர்த்தருடைய அழைப்புக்காக ஆயத்தப்படுவது, கர்த்தருடைய ஊழியத்திற்காக நம்ம ஆயத்தப்படுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 40 வருஷம் அவன் என்னென்ன தப்பாக கற்று வச்சிருந்தானோ அவ்வளவையும் கர்த்தர் இன்னைக்கு மறக்கடிக்கிறார். என்ன பண்ணார் அதுக்கு தெரியுங்களா? அவனை திக்குவாயினாயிட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆயத்தப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய வருகை சமயமாக இருக்கிறது. அடுத்து ஒரு காரியம், என்னாகமம் 16வது அதிகாரம். இப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்க? பாவம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு பயங்கர கோபம் வருது. இவர்களை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? அழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே இவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே, இத்தனை ஜனங்களையும் ஒருத்தர் அழிக்கிறது போல நீங்கள் அழிச்சிருவீங்களா? இவர்களை மன்னித்தருவீர் என்றால் நீ மன்னித்தரணும், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜீவ புஸ்தகத்திலேருந்து என்னோட பேரை கிறுக்கி போட்டுருங்க. மற்றவர்களுடைய மன்னிப்புக்காக என்னோட பரலோக வாழ்க்கையே போனால் கூட பரவாயில்ல ஆண்டவரே, இவர்களை நீங்கள் மன்னிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மற்றவர்களுக்காக கர்த்தரிடத்தில் போய் ஒரு நிர்பந்தத்தை பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க எல்லாம் இவனை கஷ்டப்படுத்துகிறவங்க, இவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தவங்க, இவனை அவமானப்படுத்தி பேசினவங்க. புரியுதா? இவனை நிந்திச்சு பேசினவங்க. இப்படி யாராச்சும் நம்மளை நிந்திச்சு பேசினவங்க, நம்மளை பரிகாசம் பண்ணி பேசினவங்க, இன்றைக்கு கர்த்தர் அவங்கள சாகடிக்கிறாரு அப்படின்னா, ஐயோ ஆண்டவரே அவங்க சாகக்கூடாது, நீங்கள் அவங்கள உயிரோட விடணும் அப்படின்னு போய் முதல்ல ஜெபிக்க தயாரா? ஆண்டவர் பாருங்க, அவனுடைய வார்த்தை கேட்டு நான் இவர்களை இப்பொழுது மன்னிக்கிறேன், ஆனால் ஒரு நாள் நியாயம் விசாரிக்கும் நாளிலே அவர்களை நான் நியாயம் விசாரித்தே தருவேன். பாருங்க, 2 காரியம் அவர் செஞ்சாகணும். ஆண்டவரை நீங்கள் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், எவ்வளோ நல்லவர். அந்த மோசேயுடைய ஜெபத்தை உடனே அங்கீகரிக்கிறார். ஐயோ இவ்வளோ அவங்களுக்காக பரிதபிச்சு அவங்கள அழிச்சிடாதீங்கன்னு சொல்கிறானே, அப்போ இவனுடைய ஜெபத்தை நான் கேட்கணுமே அப்படின்னு ஒரு பக்கம் அந்த மனுஷன் அந்த மோசேயுடைய ஜெபத்தை கேட்கணுங்கிறதுக்காக அந்த நிமிஷம் அவர்களை உயிரோடு விடுகிறார். ஆனாலும் சொல்கிறாரு, நியாயம் விசாரிக்கும் ஒரு நாள் அவர்களை விசாரித்தே தீருவேன் அப்படிங்கிறார். அவருடைய நீதிங்கிறதுல அவர் பாரபட்சம் யாருக்குமே காண்பிக்க போகிறதில்லை. எவ்வளவு வல்லமை உள்ள ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, நீதியில் அவர் பாரபட்சம் காண்பிக்கிற தெய்வமே இல்லை. ஏன்னா நீதி நியாயம் தான் அவருடைய சிங்காசனத்துக்கே ஆதாரம். இந்த பரிந்து பேசுகிற ஜெபம் ஒரு நாள் எவ்வளோ நேரம் முதல்ல மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் முதல்ல டைம் ஒதுக்குறோமா? நம்மளாம் ஒரு காலத்தில் பிபினா என்னன்னு தெரியாது, 40 வயசுக்கு அப்புறம் தான் பிபினாவே என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் இன்றைக்கி 4 வயசுலேயே எல்லாம் பிபி பற்றி பேசுகிறாங்க, டென்ஷனை பற்றி பேசுகிறாங்க. 4 பேர் இருக்கிற வீட்டிலேயே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. 20 லட்சம் மக்கள் அவன் நடத்திட்டு வரணுமே, அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். எல்லா வழக்குகளையும் கேட்டாகணும், எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சாகணும்னா அவனுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும். இவ்வளோ ப்ரெஷர்ஸ்க்கு மத்தியிலும் அவன் எதை தேடுறான் பாருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18லிருந்து 23 வசனங்கள். கர்த்தர்ட்ட கேட்குறான், ஆண்டவரே எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி. வேற எதுவும் அவன் கேட்கல, அதே தான் திரும்ப திரும்ப கேட்குறான். நம்ம என்ன கர்த்தர்ட்ட கேட்குறோம்? கண்மலையின் வெடிப்பில் வைத்து
என் முகத்தை நீ காண மாட்டாய்ப்பா, என்னை பார்க்குறவங்க யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, நான் என்னுடைய பின்புறத்தை காட்டுகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய பின்பக்கத்தை காட்டுகிறார் கர்த்தர். அந்த பின்பக்கம் வேறு யாரும் இல்லை, சிலுவையில் மரித்த ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கே அவன் ஆண்டவர் இயேசுவுடைய தரிசனத்தை அவன் தெரிந்து கொண்டார். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். பல 1000 வருஷம் கழித்து அவர் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக அவதரித்து இந்த மனுஷருடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் செய்ய போகிற தியாகத்தை அன்றைக்கு மோசே அன்றைக்கு தரிசனத்தை பெற்றுக்கொண்டதுனால என்ன காரியம் நடக்குதுன்னா, ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யாக்கோபு தான் மரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு பின்னாளில் அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தீர்க்க தரிசனமும் சொல்லுவோம். பின்னாளில் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். இப்போ ரூபனை குறித்து, தானை குறித்து இப்படியெல்லாம் பாவம் செஞ்சாங்க, அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு என்னெல்லாம் நேரிட போகிறது, அவர்கள் எப்படியெல்லாம் தேவனை விட்டு வழி விலகி போவார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுவான். அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் இயேசுவும் பின்னாளில் தன்னுடைய சீஷர்களை பார்த்து முதல்ல சொல்லுவார், நீங்கள் முதல்ல காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு போங்கன்னு சொல்லுவார். ஏன்னா ஆனால் மோசே ஆண்டவர் இயேசுவை குறித்து தரிசனத்தை பார்த்ததுனால அவன் உபாகமம் 33வது அதிகாரம் எடுங்க, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இப்போ ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுவான். ஏன்னா இப்படியெல்லாம் நீங்க இருப்பீங்க, ஆனா பின்னாடி ஆண்டவர் கர்த்தர் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி செழிப்படைய போகிறது, நீங்க எப்படி கர்த்தரை தெரிந்து கொள்ள போகிறீர்கள், எப்படி கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற போகிறீர்கள் என்று பின்னாடி கிடைக்க போகின்ற ஆசீர்வாதத்தை எல்லாம், இவர்களுடைய சாபம் எல்லாம் எப்படி ஆசீர்வாதமாக மாறப்போகிறதுங்கிறத எல்லா தீர்க்க தரிசனத்தையும் இப்போ மோசே சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு நம்ம எத்தனை பேத்துக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆண்டவர் ஏன் சொன்னார், முதல்ல ஒருத்தருடைய வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா என்ன சொன்னார், சமாதானம் உண்டாவதாகன்னு சொன்னார். இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்கும் போனால் வாழ்த்த சொன்னார். அந்த சமாதானத்திற்கோ அந்த ஆசீர்வாதத்திற்கோ பாத்திரவான்கள் அங்கே இருந்தால் அது அவர்களுக்கு உண்டாகும் சொன்னார். முதல்ல நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோமா, இல்லை அங்கே போய் இருக்கிற சமாதானத்தை கொஞ்சம் புட்டிக்கிட்டு வரவங்களா உள்ளே போகிறோமா? வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள் சொல்லிட்டு. இன்றைக்கு திருச்சபை மக்கள் மற்றவர்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுகிறோமா, இல்லை பிரச்சனையை உண்டு பண்ணுகிறோமா? இல்லை கொஞ்சம் நஞ்சம் பற்றிட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா பற்றி எரிய வச்சு பார்த்துட்டு இருக்கோமா? ஆண்டவர் இயேசு அதனால தான் மத்திய உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள். பண்ண முடியுதா? அந்த அவனை அவ்வளோ பகைச்சு பேசினாங்க அவங்கெல்லாம் இல்லையா? அப்படி பேசின போது கூட அவன் உடனே என்ன பண்ணுறான், ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்ல முடியுதா? அந்த கோராக ஆபிரகாம் எல்லாம் தாத்தான்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டமாக எழும்பி என்ன பண்ணுறாங்க, மோசைக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. எல்லாம் பூமி பிளந்து எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் அவங்களுக்கு உண்டானது எல்லாம் பூமியில் எல்லாம் போயிடுச்சு, புதையுண்டு போயிடுச்சு. உடனே இஸ்ரவேல் ஜனங்க இவங்க மேலே பழி தூக்கி போடுறாங்க. அவங்க செஞ்ச பாவம் அவங்களுக்கு தெரியல. மோசைக்கிட்டே ஆரண்டு கூக்குரலிடுறாங்க, நீங்கள் இஸ்ரவேல் சபையாரை கொண்டு போட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே என்ன பண்ணுச்சு, கர்த்தருடைய வாதை உண்டாகிறது. அப்படியே ஆயிரக்கணக்கில் விழுவுறாங்க, எல்லாம் பொணமாக விழுவுறாங்க கர்த்தருடைய பாளையத்தில். மோசே தாமதிக்கவே இல்லை, உடனே தாரோண்டு சொல்ல தூபகலசத்தை எடுத்துட்டு ஓட கர்த்தருடைய சந்நிதிக்குங்கிறான். பாருங்க, அந்த பாவம் செஞ்சு அவங்க விழுகிறாங்க. அந்த விழுகிறத பார்த்துட்டு அவனால இருக்க முடியல. ஐயோ, இத்தனை ஆயிரம் பிணங்கள் விழுகுதே, இன்னும் விட்டோம்னா அடுத்தடுத்த செகண்டுக்கு எவ்வளோ பிணங்கள் விழுமோ தெரியலையே, எடுத்துட்டு ஓடு. அந்த வேகத்தை காட்ட முடிகிறதா மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காக? இன்னைக்கு ஊழியத்துக்குன்னா எத்தனை பேருங்க வர முதல்ல சபையில்? ஒரு கிராம ஊழியம் பாஸ்டர் வர சொல்கிறார், வாங்க எல்லாரும் டீமாக சேர்ந்து போய் அவங்களுக்கு போய் நம்ம வேதத்தை சொல்லிட்டு வரலாம். விடுறாங்க ஊழியத்துக்காக. எத்தனை பேர் வரோம்? எதுக்கு அவன் அப்படி ஓட சொன்னான்? சுவிசேஷம் சொல்ல நம்ம தாமதித்து கொண்டே இருப்போமானால் எத்தனை பிணங்கள் விழுமோ தெரியாது. ஆனால் விழுகின்ற ஒவ்வொரு பிணத்துக்கும் கர்த்தர் கேட்க போகிறது திருச்சபை மக்களைத்தான். நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற கர்த்தரை அறியாம எத்தனையோ பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. நோ, அவங்களுக்காக கர்த்தர் நம்ம கிட்ட கணக்கு கேட்பார். அதனால தான் பவுல் சொன்னார், சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஜப தூபத்தை எடுத்துட்டு ஓடு, கண்ணீர் விட்டு கதறி அழு, ஜபம் பண்ணு. அடுத்து ஒரு காரியம், உபாகமம் 4வது அதிகாரம் 21, 22. ஒரு ஏக்கத்தோட அவர் சொல்கிறாங்க ஜனங்க கிட்ட, இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட, உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டார். ஏன்னா இத்தனை லட்சம் மக்கள் தண்ணி இல்லைன்னு அவனை ரொம்ப எல்லாம் அவமானப்படுத்தி நிந்திச்சு கோபமாக அவன்கிட்ட பேசும்பொழுது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த
அவசரத்தில் பதற்றத்தில் என்ன பண்ணிட்டான், கண்மலைகிட்ட பேசுறதுக்கு பதிலாக கண்மலை இப்போ 2 தட்டு தட்டிட்டான், அடிச்சிட்டான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு. இதுக்கு நிறைய நம்ம ஆளவங்க யாரோ செய்வாங்க, அது நிமித்தம் நம்ம நிறைய உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். சாந்தம் உள்ளவன் கர்த்தர் இவனை குறித்து சொல்கிறாரு. அவ்வளோ சாந்த சொரூபியாக அவன் இருந்துக்கிட்டு வரான். ஆனாலும் இவங்க கொடுக்குற அவ்வளோ ப்ரெஷர் டென்ஷனில் என்ன பண்ணிட்டான், பதறி போய் அந்த காரியத்தை செஞ்சுட்டான். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்களால் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய வரும். நம்ம குடும்பத்தாரால் வரும், சொந்த உறவுகளால் வரும், சகோதர சகோதரிகளால் வரும், திருச்சபை மக்களால் வரும், சுற்றி இருக்கிற சமுதாயத்து மக்களால் வரும். நம்ம ஒன்று ஜாக்கிரதையாக இருக்கணும், விசுவாசத்தை உறுதியாக பற்றிக்கணும், பதறி போய் காரியத்தை செய்யக்கூடாது. இப்போ மோசே என்ன பண்ணிட்டான், அந்த நிமிஷம் ஒரு பதற்றம், அந்த பதற்றத்தில் தான் என்ன பண்ணிட்டான், கண்மலையே 2 தட்டு தட்டிட்டான். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட கிறிஸ்தவர்கள் பழகிக்கொள்ளணும். ஒரு ஆத்திரத்தோடும் அவசரத்தோடும் வேகத்தோடும் செயல்பட பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பிள்ளைங்க படிக்கிற பாடம் மாதிரி எழுதிட்டு போய் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர காரியம் அல்ல. இது ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிக்கல் ஸ்டடி தான். நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பழகணும். சோதனைகள் வரும், பரிசோதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், நம்மளை சுற்றி இருக்கிற அநேக மக்கள்னால நெருக்கங்கள் வரும், நிர்பந்தங்கள் வரும். எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் நம்மளுடைய விசுவாசத்தையும் பொறுமையும் நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி நான் அப்போ சொல்கிறேன் ஒரு வார்த்தை பாருங்கள், அதனால் இந்த தேசத்தில் நான் மரணம் அடைய வேண்டும், நான் இங்கேயே செத்தாகணும்ப்பா. எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. இத்தனை வருஷம் இந்த ஜனங்களை அழைச்சி கொண்டு வந்து கடைசீட்டில் 40 வருஷம் அவனுக்கு எகிப்தின் அரண்மனை, 40 வருஷம் மீதியான் தேசம், 40 வருஷம் இவங்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறான். 120வது வயசில் அவன் மறிக்கிறான், புரியுதுங்களா? ஆனால் அவன் மனசில் கடைசியில் ஒரு எங்களாய்ப்பா அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியல. ஸோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவன். ரொம்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஆவியில் நித்திரையாக இருந்தோம், டக்குன்னு பாவத்தில் விழுந்துடும், வேகத்தில் தவறுகளை செய்துடும், பதற்றத்தில் தவறுகளை செய்துடும், வார்த்தைகளை விட்டு விடுவோம். ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆவியிலே விழித்திருங்கள் என்று சொன்னார், புரியுதா? ஆனால் மோசேக்கு ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் இருந்தது, இந்த அழிந்து போகின்ற பூமியில், இந்த அழிந்து போகின்ற இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கலைனாலும் நான் மரித்ததற்கன்பு நான் ஒரு நித்திய தேசத்துக்குள்ளே போக போகிறேன்ற ஒரு சந்தோஷம் அவனுக்கு இருந்தது. அந்த உறுதி அவனுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா! அந்த உறுதி இன்னைக்கு நமக்கு இருக்கா? எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது. நம்ம வளர்ச்சி அடைய அடைய, மோசே வளர்ச்சி அடைய அடைய அவனுக்கு என்ன தெரிஞ்சது, தான் பார்வோனுடைய மகன் சொல்லிக்கிறத அவன் வெறுத்துட்டான். அடுத்தது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதெல்லாம் வெறுத்துட்டான். விதவிதமாக சாப்பிட்ணும், விதவிதமாக கொண்டாடணும், விதவிதமாக டூர் போகணும், விதவிதமாக என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் அனுபவிக்கணும், இதுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, புரியுதா? ஆனால் அன்னைக்கு மோசே இப்படிப்பட்ட சந்தோஷங்களை அனுபவிக்கிறத கூட அவன் வெறுத்துட்டான். பாருங்கள், வெறுத்துட்டு அவன் எதை விரும்புகிறான், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறத விரும்புகிறான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து, நமக்கு இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு 10,000 ரூபா கிடைக்குது அப்படின்னா, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை கேட்குறத காட்டிலும் அந்த 10,000 ரூபாய் நமக்கு பெருசு. நம்ம ஓடுறோமா இல்லையா? இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போகிறாங்க, சொந்தக்காரங்களாம் ஒரு சேர்ந்து ஒரு டூர் போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்குறத முக்கியம்னு நினைக்கிறோமா, அந்த டூருக்கு போகிறது முக்கியம்னு நினைக்கிறோமா? எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம்? நம்மளோட வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை நிறைய விஷயத்தில் நம்மளை பரிசோதித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி வரீங்களா, நம்ம 2-3 நாள் டூர் போகலான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, புரியுதா? அந்த 2-3 நாள் இங்கே பாஸ்டர் வச்சிருப்பாரு, என்னத்துக்கு ஒரு மீட்டிங் வச்சிருப்பாரு, ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு கூட்டம் இருக்கும், தேவவசன தியான கூட்டம் இருக்கும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? மோசே எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்? பெருசாக பெருசாக. இன்றைக்கி நம்ம கர்த்தருக்குள் வளர்ச்சி அடைய நம்ம மனசெல்லாம் ஃபோக்கஸ் எல்லாம் எது மேலே போகணும், ஆனால் எது மேலே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன எனக்கு அனுபவிக்கலாம், இன்னைக்கு என்ன அனுபவிக்கலாம், இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறோமே. அவனுடைய யோசனையில் இனி வரும் பலன். அங்கே பிதா இருக்கிறார், அந்த பிதாவுக்கு வலது பாரசத்தில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவரோட மடி தான் நான் போய் உட்கார வேண்டிய இடம். ஹல்லேலூயா! அவருடைய சிங்காசனம் தான் நான் போய் உட்கார வேண்டிய இடம். இதுதான் இனிமேல் எனக்கு கிடைக்க வேண்டிய பலன். அந்த பலன் மேல் நோக்கமாக இருக்கணும். அந்த நோக்கம் முதல்ல நம்ம மனசில் இப்போ வந்துருச்சா? ஏன்னா என்ன நோக்கம் இருக்கோ அந்த நோக்கத்துக்கு தான் ஓடுவோம். ஜாலியாக இருக்கணும்னு நோக்கம் இருந்தால் அதுக்கு தான் ஓடுவோம்.
இல்லை அதுதான் நோக்கம்னா கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். எது நோக்கமோ அதுதான் பிரயாசமாகும். ஹல்லேலூயா. மோசேக்கு கரெக்டான நோக்கம் இருந்தது, அதற்கேற்ற பிரயாசமும் அவனிடத்தில் இருந்தது. அதனால் கர்த்தர் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? அவன் பூமியிலே மரித்தாலும் கர்த்தர் அப்படியே அவனை மறுரூபமாக்கி எடுத்துக்கொண்டார். மட்டுமில்லை, உபாகம் 34வது அதிகாரம் 7வது வசனம், மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாய் இருந்தார். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. 60 வயசு 70 வயசில் ஆன் அவுட் ஆகிடுறான். இது தோற்றத்தில் வருகிற காரியம், புரியுதா? இந்த சரீரத்தில் என்ன பலவீனங்கள் வந்தாலும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அவருடைய உன்னத பலன் நமக்கு ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அவருடைய ஆவியின் பலன் குறைந்து போவதில்லை. கர்த்தர் மோசேக்கு அழைக்கும் பொழுது கொடுத்த ஆவியின் பலன் குறைஞ்சு போயிடுச்சா? நாளாக வயசாக குறைஞ்சு போச்சா? இல்லையே. அவன் கண் இருளடையவில்லை. சரீரத்தில் நம்ம இன்றைக்கெல்லாம் 5 வயசில் கூட கண்ணாடி போட்டுக்கிறாங்க பிள்ளைங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆவிக்குரிய கண்களை பற்றி யோசிங்க, புரியுதா? நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய பார்வை, நம்முடைய கண்ணோட்டம் இது மாறக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பார்வை மாறக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பலன் குறையக்கூடாது. சரீரத்தில் எல்லாமே இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம சரீரத்தில் இருக்கணும். சரீரத்திற்கு உண்டான விஷயங்கள் சிலது நமக்கு இருக்கலாம், ஆனால் வரும் போகும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய பலன் குறையக்கூடாது, கர்த்தருடைய பார்வை குறையக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நடை மாறக்கூடாது. இதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கணும். இது கரெக்டாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நடை பிசகி போகாமல் நம்ம பார்த்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் என்ன பண்ணார்? அவன் மரித்தான், இம்மீடியட்டாக மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. பின்னாடி மறுரூப மழையில் நீ என்னப்பா அந்த தேசத்துக்குள்ளே, அழிஞ்சு போகிற தேசத்துக்குள்ளே கால் வைக்கலைன்னா என்ன? நீ ஆண்டவர் இயேசுவோடு உன்னை முகமுகமாக பேசும்படியாக நான் வைக்கிறேன்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை மோசே பெற்றான் என்றால் இவ்வளவு காரியங்களும் அவனோட வாழ்க்கையில் அவன் பெற்றிருந்தான். அப்போ நம்மக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? இதை நாமளே சத்தியத்தின்படி சீர்தூக்கி பார்த்து எங்கெங்கே கரெக்ஷன் தேவையோ அதை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது, மாற்றம் இருந்தால்தான் நம்ம மாறினா வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி என்பது இந்த காரியங்களை பொறுத்து தான் இருக்குது. நான் வளர்ந்துருக்கிறேனா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, டேக் மை ஃபாதர். அப்பா, மோசே மரித்தும் கர்த்தாவே நீர் அவனை உடனடியாக மறுரூபப்படுத்தி இடத்தில் எடுத்துக்கொண்டீரே. எவ்வளோ ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியம் அப்பா. பாதாளத்திற்கு போகாமலேயே அவனை எடுத்துக்கொண்டேன். அவ்வளோ ஒரு மகா பெரிய கிஃப்ட், ரிவார்டு அவனுக்கு கிடைத்தது. எதனால் அப்பா? எஸ்டடி மேலான சுபாவங்கள், மேலான உன்னதமான நோக்கம், அந்த நோக்கத்தை நோக்கிய பயணம், அந்த நோக்கத்தை மனதில் வைத்து கொண்டு பிரயாசங்கள், மற்ற அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்து பரிதவிப்பு, அவர்களை குறித்த ஒரு கரிசனை, அந்த கரிசனை மட்டும் இல்லாமல் அதோடு கூட உழைப்பு எல்லாம் இருந்தது ராஜா. உம்முடைய சித்தத்திற்காக தன்னை மாற்றிக்கொண்ட மனப்பக்குவம் எல்லாம் மோசே இடத்தில் இருந்தது. உம்முடைய வீட்டில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் அப்பா. எஸ்டடி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி அப்பா, எஸ்டடி தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், தன்னுடைய சபை வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் மோசே உண்மையுள்ளவனாக இருந்தான் தகப்பனே. அப்படி நாங்கள் எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கு. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுங்க ராஜா. இதன் மூலம் கர்த்தாவே நாங்களும் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வரும்பொழுது ராஜா, எஸ்டடி அவரோடு கூட நாங்களும் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் மணவாட்டி சபையாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற விசுவாசத்தோடு கர்த்தாவே உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடக்க வேண்டும் ராஜா. எங்களுடைய நடை பிசகி போகாதபடிக்கு, பிசாசானவை எங்களுடைய நடையை அப்பா கெடுத்துவிடக்கூடாதபடிக்கு, அவனுடைய தலையை நாங்கள் நசுக்கி போட்டு முற்றுமுடிய ஜெயம் கொள்ளவர்களாக நாங்கள் நிலைத்து நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் பலனுள்ள வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை, கனிதருகின்ற வாழ்க்கை வாழ கர்த்தாவே அப்பா, கனியற்ற அந்தகார வாழ்க்கைக்கு நாங்கள் விட்டுவிடக் கூடாதபடிக்கு எச்சரிக்கையுடன் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுவாய். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.